போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. திருச்சிற்றம்பலம். பூழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கழல் போற்றி. ஆழிமிசை கள்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. கைலாய பரம்பரையில் சிவஞான போதனரை காட்டும் பெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கு ஓர் மெய்ஞானவானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடு துறைவாள் குரு நமச்சிவாயதேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைகமாதோ. திருச்சிற்றம்பலம். அடியார்களுக்கு வணக்கம். சிவமடம் திருப்பத்தூர் சிவமடத்தினுடைய திருமுறை பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டிருக்கின்ற அடியார்களை வணங்கி எழுந்துடைய ஞானாசிரிய பெருமகனார் ஐயா அவர்களுடைய திருவடிகளையும் அமைப்பாளர் ஐயா மற்றும் வந்திருக்கின்ற அத்துணை அடியார்களுடைய திருவடிகளையும் வணங்கி மகிழ்ந்து அரங்கு நிறைந்த காட்சிகளாக வெற்றி நடை போடுகிறது. அரங்கு நிறைந்த காட்சி இந்த 2 ஆண்டில் இன்றைக்கி தான் காணக்கண் 1000 வேண்டாமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எல்லா அன்பர்களும் நிறைவாக கூடியிருக்கிறீங்க, மகிழ்ச்சி. இதுபோல் இந்த 2 ஆண்டு முழுமையாகவும் இந்த வகுப்பு நடத்தினா இன்னும் சிறப்பாக இருக்கும்னு அப்படின்னு கருதுகிறேன். இதுக்கெல்லாம் நீங்கள் தான் ஒத்துழைப்பு கொடுக்கணும். மகிழ்ச்சி. இன்றைய பயிற்சிக்குரிய திருப்பாடல் திருமந்திரம் 7ஆம் தந்திரத்திலே அமைந்த பாடல்களை இன்றைய பயிற்சிக்காக எடுத்துக்கொள்ளலாம். அஞ்சும் அடக்கு அடக்கு என்பர் அறிவிலார் அஞ்சும் அடக்கும் அமரரும் அங்கிலை அஞ்சும் அடக்கில் அசேதனம் ஆம் என்றிட்டு அஞ்சும் அடக்க அறிவு அறிந்தேனே. இந்த ராகம் சிவரஞ்சனி என்கின்ற ராகத்தில் அடிப்படையாக அமையப்பெற்ற பாடல். திருமந்திரருக்கு பொதுவான பன்னடைவு இல்லை. எனவே இந்த பாடலுக்கு தகுந்தாற் போல ராகங்களை அமைத்து பாடுவது நம்முடைய ஓதுவாமூர்த்திகளும் பன்னொன்றசை பாடுகின்ற ஓதுவார்களும் அறிவுறுத்தியிருக்கிறாங்க. அதன் வண்ணமாக எளிமையாக சொல்லணும்னு சொன்னால் இந்த சிவரஞ்சனி ராகத்தில் இந்த பாடலை ரொம்ப எளிமையாக பாடிக்கலாம். ஆதி தாளம். திருச்சிற்றம்பலம். அஞ்சும் அடக்கு அடக்கு என்பர் அறிவிலார் அஞ்சும் அடக்கு அடக்கென்பர் அறிவிலார் அஞ்சும் அடக்கும் அமரரும் அங்கில்லை அஞ்சும் அடக்கும் அமரரும் அங்கிலை அஞ்சும் அடக்கில் அசேதனமாம் என்றிட்டு அஞ்சும் அடக்கில் அசேதனமாம் என்றிட்டு அஞ்சும் அடக்கா அறிவறிந்தேனே அஞ்சும் அடக்கா
அறிவறிந்தேனே. இதான் சிவரஞ்சனி ராகம். இங்கே கேட்ட மாதிரி இருக்கா ஒரு சிலருக்கு? யாருக்கும் தெரிய தோணலையா? நிறைய கேட்டிருப்பீங்க, ஆனால் இந்த ராகம்தான் தெரியாது. அந்த சாயல் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். மீண்டும் ஒரு முறை பாடுறேன், நீங்களும் சேர்ந்து பாடலாமா? நான் ஒரு முறை பாடுறேன், நீங்கள் சேர்ந்து பாடலாம். அஞ்சும் அடக்கு அடக்கென்பர் அறிவிலார். சொல்லுங்க. அஞ்சும் அடக்கு அடக்கு என்பர் அறிவிலார். அஞ்சும் அடக்கும் அமரரும் மங்கிலை. அஞ்சும் அடக்கும் அமரரும் மங்கிலை. ரெண்டு சேர்ந்து பாடலாம், ரெண்டு வரி. அஞ்சும் அடக்கு அடக்கு என்பர் அறிவிலார். அஞ்சும் அடக்கும் அமரரும் மங்கிலை. இன்னொரு முறை பாடுங்க. இன்னொரு முறை. மூன்றாவது வரி, நான்காவது வரி. அஞ்சும் அடக்கில் அசேதனமாம் என்றிட்டு. அஞ்சும் அடக்கில் அசேதனமாம் என்றிட்டு. அஞ்சும் அடக்கா அறிவறிந்தேனே. அஞ்சும் அடக்கா அறிவறிந்தேனே. இப்போ மூன்றாவது நான்காவது சேர்த்து. அஞ்சும் அடக்கில் அசேதனமாம் என்றிட்டு. அஞ்சும் அடக்கா அறிவறிந்தேனே. அஞ்சும் அடக்கில் அசேதனமாம் என்றிட்டு. அஞ்சும் அடக்கா அறிவறிந்தேனே. இன்னொரு முறை சொல்லுங்க. இன்னொருக்கா. இப்போ 4 வரி சேர்ந்து பாடலாமா? அஞ்சும் அடக்கு அடக்கு என்பார் அறிவிலார். அஞ்சும் அடக்கும் அமரரும் மங்கிலை. அஞ்சும் அடக்கில் அசேதனமாம் என்றிட்டு. அஞ்சும் அடக்கா அறிவறிந்தேனே. அஞ்சும் அடக்கா அறிவறிந்தேனே. அவ்வளோதாங்க.
இந்த ராகம் அமைந்த ஒரு பாடல், உங்களுக்கு எல்லாம் தெரிந்த பாடல் தான். குறை ஒன்றும் இல்லை, புள்ளி வச்சா போதும், கோடு போட வேண்டாம், ரோடே போட்டுடலாம். அருமை. அந்த ராகம் தாங்க சிவரஞ்சனி அப்படிங்கிற ராகம். ஆமாங்க, ரஞ்சனி வேறு, சிவரஞ்சனி வேறு. எனவே ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா இசையை உணரக்கூடிய நிலை இப்படி தாங்க. இப்போ நம்ம பல வகுப்பில் சொன்னது தான், இசை பயிற்சி அப்படின்னு நம்ம போனோம்னா அது பல காலம் ஆகும் பயிற்சி எடுக்கிறதுக்கு. அந்த அந்த பல காலங்களில் பயிற்சி எடுத்தாலும் இந்த வயதில் இப்போ போய் நம்ம சேர முடியுமான்னா நிச்சயம் முடியாதுன்னு தான் சொல்லுவேன். என்ன காரணம்னா, அந்த வயது என்பது ரொம்ப சின்ன வயதில் தான் இசை எல்லாமே பதியும். பெரியவங்களாம் சொல்லியிருக்காங்க, 5 விளையாதது. அதனால் எனவே பருவத்தே பயிர் செய், இதெல்லாம் அந்த உரிய காலங்களில் அந்த பயிற்சியை எடுத்துக்கொண்டால் தான் அது மனசில் பதியும். எனவே இளமையில் நம்ம படிக்காத படிப்பு முதுமையில் கண்டிப்பாக படிக்கவும் முடியாது. உங்களை பார்த்தா முதுமைன்னு சொல்லலை, அதுக்காக கோவப்படாதீங்க, நீங்களாம் இளமையானவர்கள் தான். எனவே இது அந்த 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 வயது எதையும் உள்ளே வாங்கி கொள்ளாத வயது இந்த வயது. அது என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, திருமுறை 2 பாடல்கள், இறைவன் முன்பு போய் நின்னால் ஒரு திருமுறை பாடுறதுக்கு நமக்கு சாமி ஒரு அறிவு கொடுக்கணும். அதுக்கு ஒரு வாய்ப்பு தான் இந்த பயிற்சி, அதுக்காக தான் நம்ம சேர்ந்துருக்கிறோம். எனவே அந்த வாய்ப்பில் நம்ம பயன்படுத்தி கொள்வது, படிக்கிறது ஒரு எல்லோரும் செய்திடலாம், பாமர மக்கள் கூட படிக்கிறோம். அஞ்சும் அடக்கு அடக்கு என்பார் அறிவிலார், அஞ்சும் அடக்கும் அமரரும் அங்கிலை அப்படின்னு சாதாரண படிச்சிடலாம். ஆனால் இசை என்று சொல்ல வரும்போது அதுக்கு ஒரு வடிவம் கொடுக்கணுங்க. அந்த வடிவம் தான் ராகம். அந்த ராகத்தில் அடக்கி பாடும் பொழுது மனமும் கொஞ்சம் அமைதியாகும். இந்த சிவரஞ்சனி ராகத்துக்குரிய அந்த அமைப்பை சொல்கிறேன். அந்த ராகத்தை கேட்டால் அந்த கல் மனம் கொஞ்சம் கசியுன்னு சொல்கிறாங்க இல்லையா, கொஞ்சம் கூட இரக்கம் இல்லையா அவனுக்கு சொல்லணும் இல்லையா, அந்த இரக்கம் தானாக வரக்கூடிய பண்பு அந்த சிவரஞ்சனி ராகத்துக்கு உண்டு. நீங்கள் தனிமையில் இருக்கும் பொழுது ஒரு வளைவொலியில் நிறைய பாடல் வந்திருக்கு. இப்போ நாதஸ்வரமோ அல்லது வயலின் அல்லது வீணை புல்லாங்குழல் இது போன்ற கருவிகளில் வாசிப்பாங்க, நிறைய போட்டிருப்பாங்க. நீங்கள் தேர்வு பண்ணணும், யூடியூப்பில் போய் நாதஸ்வர ஓசை அதில் சிவரஞ்சனி ராகம் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா அந்த சிவரஞ்சனி ராகத்தை அந்த பாடலை அதில் யாராவது ஒருத்தர் வாசிச்சிருப்பாங்க, அதை போட்டிருப்பாங்க. அதை அமைதியாக தனிமையாக எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் இடையூறு இல்லாமல் அமைதியாக உட்காந்து ஒரு 5 நிமிடம் அந்த பாடல் முழுமையாக அந்த பாடலை கேட்டிங்கன்னா எப்பேற்பட்ட கல் மனதாக இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு மாற்றம் உங்களுக்கே தெரியும். அது அனுபவிச்சா தான் புரியும். இப்போ சொல்கிறதுனால என்னங்க நான் நிறைய கேட்டுக்கிறேன், எங்கள் ஊர்லலாம் வாசிக்கிறாங்க, நான் நிறைய கேட்டுக்கிறேன், அதெல்லாம் எனக்கு அப்போல்லாம் அந்த இதுதான் சிவரஞ்சனி ராகம் இப்படித்தான் இருக்குன்னு தெரிந்ததுக்கு அப்புறம் போய் கேட்டால் தான் அதனுடைய தன்மை புரியும். அதுக்காக தான் நான் முதல்ல பாடினேன். இப்போ நீங்கள் திருப்பி பாடுனீங்க, அந்த கடைசி வரி மட்டும் கொஞ்சம் மாற்றி சொல்லணும். அஞ்சும் அடக்கா அறிவறிந்தேனே, சொல்லுங்க. இப்போ இந்த ஒரு பாடலை மட்டும் பாடுறதா இப்படி பாடிடலாம். இந்த ஒரு பாடல் மட்டும் நீங்கள் பாடணும் அப்படின்னா, அஞ்சும் அடக்கா அறிவறிந்தேனே, இதுக்கு நிறைவுன்னு பேர். ஒரு பாடலை பாடி நிறைவு பண்ணிட்டோம். ஆனால் அடுத்த ஒரு பாடல் இருக்குது, தொடர்ந்து பாடணும். நம்ம திருமுறையில் எத்தனை பாடல் இருக்குது? 10, 11, 12 அப்படி இருக்குது இல்லையா? அப்போ அடுத்தடுத்த பாடலை முடித்த பாடலுடன் அடுத்து தொடங்கும் பொழுது அந்த ஸ்ருதி அந்த பாடலோட பொருந்தி உட்காரணும், அதுக்கு தக்கவாறு சொல்லணும். அதனால தான் அறிவறிந்தேனே, இதுக்கு நிறைவு கடைசி பாட்டு தான் பாடணும். தொடர்ச்சியான வரக்கூடிய பாடலை அஞ்சும் அடக்கா அறிவறிந்தேனே, இதுக்கு இந்த இலக்கியத்தில் இந்த நே ஏகாரம்னு சொல்லுவாங்க. நம்ம இயல் நம்ம படிக்கிறது இயல், திருமுறை என்பது இயல். இந்த இயலில் முடியக்கூடிய எல்லா சொல்லும் இயலில் முடியுது அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தா, இந்த ஏகாரத்தில் முடிஞ்சால் அது இயல்னு பொருள். ஏகாரம் இல்லைன்னா அது சாதாரணமான எழுதப்பட்ட ஒரு பாடல்னு சொல்லணும். எனவே இந்த ஏகாரத்தில் தான் திருமுறை எல்லா பாடலும் உயர்ந்தேனே அறிந்தேனே பெறுவேனே எல்லாம் அப்படி தான் முடியும். தோர்டிசிவன் பாடுங்க பாடுங்க.
எங்கே முடியுதுங்க? ஏகாரத்தில் முடியுது. எனவே இறைவனை சுட்டி காட்டுகின்ற பாடல்கள் எல்லாம் அவர்களுக்காக மட்டுமே பாடப்பட்ட பாடலாக இருந்தால் என்ன சொல்லியிருக்கலாம்? இவன் அன்று, இவன் அன்றே முடிச்சிருக்கலாம். அன்றே எடுத்ததுனால நமக்காக பாடப்பட்ட பாடல் அது. உலக மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டுவதற்காக பாடப்பட்டது. ரெண்டாவது செய்தி, இயல் என்பது இறைவனுடைய திருச்செவிக்கு சென்று சேர வேண்டும். இறைவனுடைய செவிக்கு ஏன் போகணும்? செவிக்கு போகணும். இறைவன் செவிக்கு போகணும். நம்ம பாடுகின்ற பாடல் யாருக்காக பாடுறோம்? நமக்காக பாடுறோமா? இறைவன் செவிக்காக பாடுறோம். அதையும் அவர் தான் சொல்லியிருக்கார். தோடு உடைய செவியன். முதல் பாடல், திருமுறையின் முதல் பாடல் தோடு உடைய செவியன். தோடு எங்கே இருக்கும்? அப்போ இறைவனுடைய திருச்செவி தான் தோடு உள்ள இடமா குறிப்பிட்டிருக்கிறார். அப்போ நம்ம பாடுற பாடல் எங்கே போய் சேரும்? இறைவன் செவிக்கு போய் சேரும், இல்லைங்களா? அதுதான் ஞானசம்பந்தர் தேவாரம் இல்லாமல் எல்லா தேவாரங்கள்லையும் எல்லா பாடல்கள்லையும் அந்த ஏகாரம் வச்சு தான் பாடியிருப்பாங்க. அது இறைவனுடைய செவிக்கு சென்று சேருவதாக. அதுக்கு ஏகாரம். இப்போ தூரமாக இருக்கிறவங்க பார்த்து கூப்பிட்றது எப்படி கூப்பிட்றது? ஏ ராமசாமி அப்படி கூப்பிட்றோமா இல்லையா? அதுபோல் அந்த ஏகாரம் என்ற சொல் தூரமாக இருப்பவர்கள் சென்று சேர்வது என்பதற்காக இயலில் ஏகாரமிட்டு தான் பாடியிருப்பாங்க. வேறு எந்த நூல்லையும் இது போன்ற அமைப்பை நம்ம காண முடியாது, ரொம்ப அரிதாக இருக்கும். அப்போது அஞ்சும் அடக்கா அறிவு அறிந்தேனே, அறிவு அறிந்தேனே. ஒரு பாடல் மட்டும் பாடுறதா இருந்தால் கிளி நிறுத்திக்கலாம், அறிந்தேனே. அடுத்த பாடல் பாடும் பொழுது அறிந்தேனே முழுசா பாடுங்க ஒரு முறை. இப்போ அஞ்சும் அடக்கு அருமை. ஏன்னா அடுத்த பாடல் அந்த சுதியில் தொடங்க போகிறோம். அறிந்தேனே கங்காணியில் நின்று, கங்காணியில் நின்று கள்ளம் பல செய்வார், கங்காணியில் நின்று கள்ளம் பல செய்வார், கங்காணியில்லா இடம் இல்லை காணுங்கால், கங்காணியில்லா இடம் இல்லை காணுங்கால், கங்காணியாக கலந்தெங்கும் நின்றானை, கண்காணியாக கலந்தெங்கும் நின்றானை, கண்காணி கண்டார் களவு ஒழிந்தாரே, கண்காணியில் நின்று கள்ளம் பல செய்வார், கண்காணியில்லா இடம் இல்லை காணுங்கால், கண்காணியாக கலந்தெங்கும் நின்றானை, கண்காணி கண்டார் கள ஒழிந்தாரே. பாடிடலாமா? பாடுங்க.
பாடத்துக்கு ஐயா விளக்கம் சொல்லியிருப்பாங்க, அதை கேட்டிருப்பீங்க. கேட்டிங்களா? என்ன கேட்டீங்க? விளக்கம். நல்ல பதில். சொல்லுங்கள், என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அந்த பாடலில்? சொல்லுங்கள் பார்க்கலாம். யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள். யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. கண்காணிப்பதற்கு ஓ, எனக்கு பாட்டாக இருக்குது அது. உங்களுக்கெல்லாம் ராகத்தை பற்றி ஒன்றும் தெரியாது, அதனால் வந்த வாரம் அடித்து விட்றேன். எனக்கு பொருந்தும் இந்த பாடல். சரியா தானுங்க? கண்காணி இல்லென்று கள்ளம் பல செய்வார், கண்காணி இல்லா இடம் இல்லை காணும் கால், கண்காணியாக கலந்தெங்கும் நின்றானை கண்காணி கண்டார் களவு ஒழிந்தாரே. நல்லா கேட்டுட்டிங்களா? மகிழ்ச்சி. இல்லை, வீட்டில் போய் இந்த பாடம் நீங்கள் பாடுறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது, நீங்கள் பயிற்சி எழுதுறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது, அதனால் கேட்டுக்கிட்டேன். இன்னும் ஒரு முறை பாடிடுங்க. கண்காணியில் என்று இந்த பாடல் பாடும் பொழுதுங்க ஒரு கம்பீரம் தெரியணும். அந்த பாடல் கண்காணியில் என்று கள்ளம் பல செய்வார், கண்காணியில்லா இடம் இல்லை காணுங்கால். இது சிவரஞ்சன் ராகம்தான். சங்கீதத்தில் எப்படினாலும் பாடிக்கலாங்க. சங்கீதத்தில் வரக்கூடிய பாடல்கள் மற்றவங்க எழுதின பாடலை எப்படினாலும் பாடிக்கலாம், அதுக்கு ஒன்றும் பெருசாக அறிவு தேவையில்லை. ஆனால் சங்கீத அறிவு வேணும். சங்கீதம் படிக்கணுன்னா, அந்த பாடலை பாடணுன்னா சங்கீத அறிவு வேணும். ஆனால் நம்ம திருமுறைக்கு உறக்க பாடணுங்க. தோடுடைய செவியன், அது பேர் என்ன ராகம்? அந்த ராகத்து பேர் என்ன பண்ணுங்க? நட்டப்பாடை. நட்டப்பாடைக்கு சங்கீதத்தில் என்ன பேர் தெரியுங்களா? கம்பீர நாட்டைன்னு பேருங்க. அதை பாடினா அப்படியே சோர்ந்து கீழே உட்காந்து கூட நிமிர்ந்து உட்காருவாங்களாம். அப்படி அந்த ராகத்துக்கு தன்மை. அதுபோல் ஒவ்வொரு ராகத்துக்கும் ஒரு தன்மை உண்டுங்க. எனவே திருமுறை பாடும் பொழுது உறக்க பாடணும். அதனால் கண்காணியில் என்று இங்கே யாரும் கேட்க மாட்டாங்க, அதனால் நம்ம வந்தவாறு பாடலாம், தப்பையில் ஒன்றும். எவ்வளோ சத்தம் போட்டாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. இல்லென்று கண்காணி இல்லா இடம் இல்லை கண்காணியாக கண்காணி கண்டார். ஆமாம், நான் வகுப்புக்கு முதல்ல தொடங்கும் போதே சொன்னேன், வரும்போது எல்லோரும் ஒரு தண்ணி பாட்டில் கொண்டு வந்துடுங்க, சாப்பிட்டு பாடி முடித்த உடனே தண்ணி தாங்க எடுக்கும் குடிக்கணும்னு சொல்லி. யாருமே அதை ஃபாலோ பண்ணல. அதனால தான் நீங்கள் ஒழுங்காக பாட முடியும்னு எனக்கு தோணுது. ஆமாம், அடுத்த தொகுப்பில் வரும்பொழுது கட்டாயம் ஒரு தண்ணி பாட்டில் ஒன்று கொண்டு வந்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. அதெல்லாம் போதாது, நல்லா பெரிய பாட்டில் 1.5 லிட்டர் பாட்டில் வச்சுக்கோங்க. அப்போ தான் பாடி முடிச்ச உடனே நீங்கள் என்ன பாடுறது பார்த்தா இன்னமும் அதை தொண்டை வத்திட்டு பாடுற மாதிரி இருக்குது. ஆமாம், நல்லா கனமாக பாடணும். பாடுங்க, இன்னொரு முறை பாடுங்க. பலே, அருமை. இப்படி தான் பாடணும். எல்லா பாடலையும் இது போல் பாடி பழகிக்கோங்க. ஒரு திருமுறை பாட சொன்னால் எடுத்து கம்பீரமாக பாடும். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் நான்கினும்
அப்படி பாடி பழகணும். சொற்றுணை வேதியன் அவ்வளோதாங்க. நற்றுணையாவது நமச்சிவாய. அந்த சொல்லை சொல்லுவதற்கே பல பிறவி நம்ம எடுக்கணும். அதுக்காகவே நம்ம பல பிறவி கேட்கணும் சாமிகிட்ட. சாமி இந்த சொல்கிறதுக்கு இன்னொரு பிறவி கொடுங்க. மனித பிறவையும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை. எதுக்கு? குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடை எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் வேண்டுவதே. அதுக்காக வாங்கணும். இந்த அஞ்செழுத்து சொல்கிறதுக்காக வாங்கணும். திருமுறையை பாடுறதுக்காக இன்னொரு பிறவி நமக்கு வேணுமா வேண்டாமா? சத்தம் கம்மியாக வருது. வேண்டும். அதனால் இந்த தொகுப்போடு நிறைவாயிடுச்சுன்னு நினைக்காம அடுத்த தொகுப்பில் சேர்ந்துக்கணும்னு அர்த்தம். ஆமாம், அப்படியே தொடர்ந்து வந்தால் தான். இது என்ன காலம்? ரொம்ப கடைப்பட்ட காலத்தில் நம்ம சேர்ந்துருக்கணும். நம்ம திருநாவுக்கரசு நாயனார் எப்படி தன்னுடைய கடைசி காலத்தில் இறைவனுடைய திருவடியை பற்றினாரோ அதுபோல் நாமும் இந்த நிலையில் இருந்து நம்ம மீண்டு வர்றதுக்கு இறைவன் நமக்கு என்ன செய்யணும்? மீண்டும் மீண்டும் இந்த வாய்ப்பை நமக்கு கொடுக்கணும். அதன்படி குறைந்தபட்சம் ஒருவர் குறைந்தபட்சம் 5 பேரையாவது சேர்த்தணும் மடத்தில். ஏன்னா நீங்கள்லாம் சேர்த்துவீங்கிற நம்பிக்கையில் தான் ஐயா அந்த இடத்த அதிகப்படுத்த நினச்சிருக்கிறார். அடுத்த தொகுப்புக்கெலாம் நமக்கு இடம் நிறைய கிடச்சிரும். இல்லைன்னா கீழே இருக்கிற பகுதியிலேயும் ஒரு திரை வச்சு அதில் லைவ் ரிலே பண்ணிடலாம். ஆமாம், அதனால் கண்டிப்பாக திருமுறை நாம் பெற்ற அந்த இன்பத்தை மற்றவர்களும் பெற வேண்டும் என்பதற்கு நாம் ஒரு உதாரணமாக இருக்கணும். அங்கே போனால் ஒழுங்காக பாட்டு சொல்லி தர மாட்டாங்க, அதனால் நம்மளாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லாமல் அங்கே போனால் அறுசுவை உணவு கிடைக்கும்னு சொல்லுங்கள், எல்லாம் வந்துடுவாங்க. ஆமாம், ஏன்னா முதல்ல அதுதான் உருத்திர பல்கணத்தார்க்கு அட்டிட்டல், அதான் முதல்ல. அதுக்கப்புறம் அதுக்காக ஒரு திருமுறை பாடினா சாப்பாடு போடுவாங்க. அப்போ ஒரு திருமுறை பாடணும். அப்படி பாடிட்டு அந்த இன்பத்தை நுகர வேண்டும். எனவே அதுக்காகவாவது நம்ம இந்த சிவமடத்தில் புது புதிய மாணவர்களை நம்ம சேர்க்கணும். நிறைய பேர் இருப்பாங்க, தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இதை பற்றி எங்கே நடத்துகிறாங்க, சொல்லிக் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு ஏங்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம ஒரு தூண்டுகோலாக இருந்து அவர்களை கொண்டு வந்து இங்கே சேர்த்தணும். அதனால் அந்த பணியை நீங்கள் செய்யணும். இப்போ முதல் பாடல் ஒரு முறை பாடுங்க. அஞ்சும் இரண்டாவது பாடல். அருமை. இப்போ சிவரஞ்சனியராக உங்களுக்கு பாதி அளவு உங்களுக்கு பயிற்சி ஆயிடுச்சு இந்த 2 பாடலில். அடுத்த பாடல். இன்பத்துள்ளே பிறந்து இன்பத்துள்ளே வளர்ந்து இன்பத்துள்ளே பிறந்து இன்பத்துள்ளே வளர்ந்து இன்பத்துள்ளே நினைக்கின்றது இது மறந்து இன்பத்துள்ளே நினைக்கின்றது இது மறந்து துன்பத்திலே சிலர் சோரோடு கூரை என்று துன்பத்துள்ளே சிலர் சோரோடு கூரை என்று துன்பத்துள்ளே நின்று தூங்குகின்றார்களே துன்பத்துள்ளே சிலர் சோரோடு கூரை என்று துன்பத்துள்ளே நின்று தூங்குகின்றார்களே. சொல்லுங்க. இன்பத்துள்ளே பிறந்து இன்பத்துள்ளே வளர்ந்து இன்பத்துள்ளே பிறந்து இன்பத்துள்ளே பிறந்து
இன்பத்துள்ளே வளர்ந்து இன்பத்துளே நினைக்கின்றது இது மறந்து இன்பத்துளே நினைக்கின்றது இது மறந்து இன்பத்துளே நினைக்கின்றது இது மறந்து துன்பத்துளே சிலர் சோரோடு கூரை என்று துன்பத்துளே துன்பத்துளே சிலர் சோரோடு கூரை என்று துன்பத்துளே நின்று தூங்குகின்றார்களே. இப்போ இது சமத்தில் எடுக்கிறது. இன்பத்துளே பிறந்து சொல்லுங்க. இப்போ முதல் வரி சொல்லுங்க. முதல் பாடல் இருங்க முதல் வரி மட்டும்தான். அஞ்சும் அடக்கு அடக்கு என்பர் அறிவிலார். இது முதல் வரி தொடக்கம். சிவரஞ்சனி ராகத்தில் முதல் வரி இப்படி தான் பாடணும். அஞ்சும் அடக்கு அடக்கு என்பர் அறிவிலார். ரெண்டாவது பாடல் கங்காணியில் என்று அவ்வளோதான். கங்காணியில் என்று கள்ளம் பல செய்வார். மூன்றாவது பாடல் இன்பத்துள்ளே பிறந்து இன்பத்துளே பிறந்து இன்பத்துளே வளர்ந்து இன்பத்துளே நினைக்கின்றது இது மறந்து அந்த நினைக்கின்றத கொஞ்சம் பிரித்து சொல்லணும். நினைக்கின்றது இது மறந்து அப்பதான் தாழ வரும். இன்பத்துள்ளே நினைக்கின்றது இது மறந்து துன்பத்துள்ளே சிலர் சோரோடு கூரை என்று துன்பத்துள்ளே நின்று தூங்குகின்றார்களே. இப்போ ஒன்று பாடுங்க. இன்பத்துள்ளே பிறந்து அருமை. அடுத்த பாடல் போலாங்களா? இந்த பாடலை முதல் பாடல் பாடணும் பாருங்க, அதுபோல் பாடணும். ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமன் இல்லை நானாமே சென்றே புகும் கதி இல்லைனும் சித்தத்து நின்றே நிலை பெற நீர் நினைந்துமினே. ஒன்றே உளமும் இன்னொரு முறை பாடுங்க. ஒன்றே ஒன்றே குலமும்
ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமனில்லை நானாமே. ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமன் இல்லை நானாமே. சென்றே புகும் கதி இல்லைனும் சித்தத்து சென்றே புகும் கதி இல்லைனும் சித்தத்து நின்றே நிலை பெற நீர் நினைந்துய்மினே. நின்றே நிலை பெற நீர் நினைந்து உய்மினே. சென்றே பூக்கும் கதி இல்லைனும் சித்தத்து நின்றே நிலை பெற நீர் நினைந்துய்மினே. நாலு வரி முழுமையா. ஒன்றே குலமும் அருமை. அடுத்த பாடல். இக்காயம் நீக்கி இனி ஒரு காயத்தில் இக்காயம் நீக்கி இனி ஒரு காயத்தில் புக்கு பிறவாமல் போம் வழி நாடுமில் புக்கு பிறவாமல் போம் வழி நாடுமின் இக்காயம் நீக்கி இனி ஒரு காயத்தில் புக்கு பிறவாமல் போம் வழி நாடுமில் இன்னொரு முறை. எக்காலத்தில் உடல் வந்தெமக்கு ஆனதென்று எக்காலத்தில் உடல் வந்தெமக்கு ஆனதென்று அக்காலம் உன்ன அருள் பெறலாமே. அக்காலம் உன்ன அருள் பெறலாமே. அக்காலம் உன்ன அருள் பெறலாமே. இப்போ நான்காவது பாடல் ஐந்தாவது பாடல் முறை பாடுங்க. ஒன்றே குலமும்
அக்காலம் உன்ன அருள் பெறலாமே. இந்த கடைசி வரி பாடினா அந்த பாடல் நிறைவு அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தோணும், முடிஞ்சிடா கிளம்பலாம் வீட்டுக்கு அப்படிங்கிற உணர்வு வருமா அப்படி? அதுக்காக தான் அந்த கடைசி பாடல் கடைசி வரியை நிறைவு செய்வதற்கு பாடக்கூடிய முறைமை. இதுக்கு அந்த ராகத்தை ஆலாபனை பண்ணுகின்ற முறைமைன்னு பேர். இதை பாடி முடித்த பிறகு தான் பாடல் ஆரம்பிப்பாங்க. அப்போது முதல்ல ராகம் அப்படி வந்தால் அடுத்து பாடல் ஆரம்பிக்கிறாங்கன்னு அர்த்தம். அஞ்சும் அடக்கு அடக்கு என்பர் அறிவிலார் அஞ்சும் அடக்கும் அமரரும் அங்கிலை அஞ்சும் அடக்கில் அசேதனமாமென்றிட்டு அஞ்சும் அடக்கா அறிவறிந்தேனே கங்காணியில் என்று கள்ளம் பல செய்வார் கங்காணியில்லா இடம் இல்லை காணுங்கால் கங்காணியாக கலந்துலங்கும் நின்றானை கங்காணி கண்டார் கல ஒழிந்தாரே. இன்பத்துள்ளே பிறந்து இன்பத்துள்ளே வளர்ந்து இன்பத்துள்ளே நினைக்கின்றது இது மறந்து துன்பத்துள்ளே சிலர் சோரோடு கூரை என்று இன்பத்துள்ளே நின்று தூங்குகின்றார்களே. ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமன் இல்லை நானாமே சென்றே புகும் கதி இல்லைனும் சித்தத்து நின்றே நிலை பெற நீர் நினைந்துய்மினே இக்காயம் நீக்கி இனி ஒரு காயத்தில் புக்கு பிறவாமல் போவழி நாடுமில் எக்காலத்து இவ்வுடல் வந்தமக்கு ஆனதென்று அக்காலம் உன்ன அருள் பெறலாமே. அக்காலம் உன்ன அருள் பெறலாமே. பாடிருவீங்களா? சத்தத்தையே காணோம். பாடிடலாமா? பாடுங்க.
அவ்வளோதாங்க. சிவரத்தினி ராகம் 100 விழுக்காடு நம்ம பரிச்சயம் ஆயிடுச்சு. இது போல தான் ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு பண்ணும் நமக்கு நாயன்மார்கள் ரொம்ப தெளிவாக நமக்கு அமைத்து கொடுத்துருக்குறாங்க. இந்த பிறவியை விட்டால் வேறு எந்த பிறவியிலையும் நம்ம இதை படிக்கவே முடியாதுங்க. எந்த பிறவிலையும் முடியாதுங்க. நம்ம நினச்சிட்ருக்குறோம் அடுத்த பிறவியில் நாம் படிச்சுக்கலாம் என்று நாம் நினைத்து கொண்டு இருப்போம். ஆனால் அடுத்த பிறவியில் நம்ம என்னவாக இருக்க போகிறோம்னு நமக்கு தெரியாது. எனவே வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் பிறவி, அது என்ன பண்ணணும்? மிதித்திடணும். அப்படியா? இல்லைங்கம்மா, வேணுங்கிற ராகத்தில் பாடிக்கலாம். நமக்கு என்ன ராகம் தெரியுமோ அதில் பாடிக்கலாம். ஆமாம். எனவே இந்த இந்த பிறப்பில் நமக்கு சாமி என்ன வாய்ப்பு கொடுத்துருக்கிறார்? இந்த திருமுறையை சொல்வதற்கு நமக்கு நிச்சயமாக நமக்கு அதுக்காக தான் இந்த வாய்ப்பு கொடுத்துருக்கார். இந்த 2 ஆண்டுகள் நம்ம இங்கே படித்தது தான் நம்ம வாழ்நாளில் நம்ம பேச வேண்டியது. இங்கே வந்து செய்த தொண்டு தான் வாழ்நாளில் நாம் செய்ய வேண்டிய தொண்டு. இங்கே வந்து தெளிந்தது தான் நம்முடைய அறிவு தெளிவடைந்தது. இந்த 3 தான் இந்த நம்ம வாழ்க்கை எத்தனை ஆண்டுகள் நம்ம வாழ்ந்தாலும் இந்த 2 ஆண்டுகள் தான் நமக்கு பயனுள்ள ஆண்டு, மிக மிக பயனுள்ள ஆண்டு. ஏன்னா நமக்கு நாயன்மார்களுடைய வரலாறில் படித்தீங்கன்னா பெரிய புராணத்தில் இறைவனுடைய திருவடி அல்லாது வேறு எந்த சிந்தனையும் இல்லைன்னு அவங்க வாழ்ந்துருக்கிறாங்க. அதுக்கு பெரிய புராண நூல் தான் அதுக்கு சாட்சி. நீங்கள் படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். இந்த உலகிய வாழ்க்கையில் எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதை மட்டும்தான் செய்து கொண்டிருக்கிறோம். எதெல்லாம் செய்யணுமோ அதை நாம் நினைத்து கூட பார்ப்பதில்லை. என்ன காரணம் அப்படின்னா இந்த உலகியல் வாழ்க்கை அதாங்க. மாயை, இந்த உடம்பு மாயை இடமாக கொண்டு அமைக்கப்பட்டது நமக்கு. எனவே இந்த மறைப்புத்தன்மையே உடம்புல நிறைய இருக்கும். இன்னும் விளக்கமாக சொல்லணும்னு சொன்னால், நான் எல்லாத்தையும் 2 வருஷம் படிச்சிட்டேன், எனக்கு எல்லா பாட்டும் தெரிஞ்சிச்சு, எல்லாம் நான் பழகிட்டேன், எல்லாம் பாடிட்டேன் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அது ரொம்ப கீழான நிலைன்னு தான் நம்ம சொல்லணும். இன்னமும் கூட நம்ம ஒரு பாடல் பாடுங்கன்னு சொன்னால் அதை பிழையாக தான் பாடுவோம். அப்போ என்றைக்கு நம்ம சரியாக பாடுறோமோ அது வரைக்கும் அதை கற்றுக்கணும். அதான் சாமி நமக்கு கொடுத்துக்கிற வாய்ப்பு. பிறவி இந்த பிறவியில் விட்டுட்டிங்கன்னா மீண்டும் ஒரு பிறப்பு கொடுத்து நீங்கள் தோளுடைய சேவையின் 11 பாட்டையும் பண்ணோட பாடுற வரைக்கும் சாமி விட மாட்டாருங்க. நிச்சயமாக பிறப்பு கொடுத்துட்டே இருப்பாருங்க, வந்துகிட்டே தான் இருக்கும். இந்த பிறப்பில் நீங்கள் எதை செய்யலையோ அதை செய்கின்ற வரைக்கும் பிறப்பு உண்டு, அதில் சந்தேகமே இல்லை. எப்போ நீங்கள் செய்து முடிச்சிட்டிங்களோ அப்போது அடுத்த நிலைக்கு சாமி கூட்டிகிட்டு போயிடுவார். எனவே இந்த 2 ஆண்டு தொகுப்பு நமக்கு போதும் என்கிறவங்க அந்த நினைப்பை அடியோடு மறந்துடுங்க. இருக்கின்ற வரையிலும், எது இருக்கின்ற வரையிலும், உடம்பில் உயிர் இருக்கின்ற வரைக்கும் திருமுறையை படிக்க வேண்டும் என்ற சிந்தனை எப்போ நமக்கு தோணுதோ அன்னைக்கு இறைவனுடைய அருளை பெறுவதற்கான வழியை நாம் அடைகிறோம். அதுதான் உண்மையான செய்தி. திருமுறையில் அவ்வளோ சொல்லப்பட்டிருக்குதுங்க. நிறைய பாடல்கள் இருக்குது. நான் 10 பாடல் படிச்சுட்டேன், 20 பாடல் படிச்சுட்டேன், 100 பாடல் மனப்பாடம் பண்ணிட்டேன் என்று சொல்பவர்கள் கூட ஒரு பாடலை பாடும் பொழுது அதில் பிழை வந்துடும். பன்னார பாடவல்லார்க்கு இல்லை பாவமே, ஒரு வரியில் முடித்தார் திருமணஞ்சேரி பதிகத்தில். ஒரே வரி, 11 இசைப்பாடும் அடியார்கள் குடியாக. கீதத்தை மிக பாடும் அடியார் குடி சொல்லியிருக்கிறார். சொல்லியிருந்தாலும் கடைசி பாடலை நீ அங்கெல்லாம் வந்தாலும் என்னால் பாடவே முடியல, என்னை என்ன பண்ணாலும் வரல அப்படின்னு சொன்னாலும் கீதத்தை மிக பாடும் அடியார்கள் குடியாகன்னு வார்த்தை போட்டார். ஏன் அந்த உயிர் வீணாக போயிடக்கூடாது. இல்லை, இவங்க எனக்கு பாடவே தெரியாது, நீ ஞான சூன்யம், நீ வெளியில் போ, நீ வகுப்புக்கு வேண்டாம் என்று சொன்னாலும் கூட அந்த உயிர் என்ன பண்ணும்? வேணா நம்மளை சொல்கிறது, நான் இதுக்கு இல்லைன்னா 1000 வழி இருக்குது எனக்கு என்று போகக்கூடிய சூழல் உருவாயிடக்கூடாது என்பதற்காக அந்த வரியை சொன்னார். அடுத்த வரியில் 11 இசைபாடும் அடியார்கள் குடியாகன்னு பாடி வச்சார். எனவே பண் என்று சொன்னால் அந்த இசைக்கு பொருந்திய திருமுறைகள் மட்டும்தான் இவ்வளவு எளிமையாக கற்றுக்க முடியுங்க. ரொம்ப எளிமை. இந்த எளிமையை எங்களுக்கெல்லாம் சொல்லித்தரத்துக்கு உண்மையாகவே ஆசிரியர்கள் இல்லை. அந்த காலத்தில் எங்களுக்கு கிடச்சிருந்தா இன்னும் நல்லா பயன்படுத்திருப்பான்னு தெரியல. ஆனாலும் இது போன்று திருமுறைகளை பாடுவதற்கு இடம், சூழல் எல்லாமே நமக்கு அமைய பெறுவது என்பது ஒருத்தருக்கு இயலாத காரியம். அதுக்கு நமக்கு நல்ல வாய்ப்பு சாமி கொடுத்துருக்கிறார். நல்ல அமைப்பாளர், நல்ல இடம், நமக்கு போக்குவரத்து, மற்ற எந்த இங்கே வந்து போகிறதுக்கு என்ன சிரமம்னு யாராவது ஒரு சொல்லுங்கள். சிவமடத்துக்கு வந்து இந்த 1 நாள் முழுமையாக அந்த வகுப்பு கேட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு இது சிரமம் அப்படி யாராவது ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா?
இது யாருக்கும் கிடைக்கிறது இல்லைங்க. ஆமாம், என்னைக்கு 4வது ஞாயிறு வரும் என்று காத்து கொண்டிருக்கின்ற உயிர்கள் பல உண்டு. நான் கூட தான் சொல்கிறேன். எனவே இந்த இந்த வகுப்பு என்பது ஏன் வகுப்புன்னு வச்சாங்க தெரியுங்களா? இது ஒரு பயிற்சி கூடம்னு வச்சுக்கலாமே, சிவமடம் பயிற்சி கூடம்னு வச்சுக்கலாமே. ஏன் இது வகுப்புன்னு சொன்னாங்க? வகுப்பு என்று சொல்லக்கூடிய சொல்லுக்கு என்ன பொருள் தெரியுங்களா? இன்னைக்கு விட்டால் அடுத்த வகுப்பில் தான் கிடைக்கும், இடைப்பட்டனால கிடைக்காது. அடுத்த வகுப்பு விட்டுட்டிங்கன்னா அதுக்கு அடுத்த வகுப்பு தான் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? இந்த வகுப்பில் தெரிஞ்ச செய்தி அடுத்த வகுப்பு தெரியாது, அடுத்த வகுப்பில் சொன்ன செய்தி அதுக்கு அடுத்த வகுப்பில் தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு வகுப்பு விட்டுட்டா என்ன ஆகும்? அவ்வளோதான். வரிசையாக நெருப்பு இருக்குது, வரிசையாக இருக்குது. ஒரு நெருப்பை பற்ற வைத்தா அப்படியே பற்றி கொண்டு விறகை பற்றி கொண்டு போயிட்டே இருக்கும். நடுவில் ஒரு இடைவெளி விட்டுட்டோம்னா அந்த நெருப்பு என்ன பண்ணும்? அங்கேயே நின்றோம். அடுத்த விறகு தீப்பிடிச்சு எரியாது. அதுபோல தான் நம்முடைய வாழ்வு இறைவன் கொடுத்தது, அவனை வணங்குவதற்காக கொடுக்கப்பட்டது. எனவே இந்த பிறவியில் அவனை வழிபாடு செய்வதற்கு ஒரே ஒரு வழி இந்த ஞான வேள்வி தான். இந்த ஞான வேள்வி வழிபாடு, திருமுறை படிக்கணும், இறைவனை வழிபாடு செய்யணும். இந்த 2 செயல்தான் இறைவனுடைய திருவடியை பற்றுவதற்கு பற்றுக்கோளாக அமையும். அதற்கு இந்த சிவமடம் நமக்கு ஊன்றுகோலாக உறுதுணையாக என்றைக்கும் இருக்கும் என்று நம்முடைய மனசில் அந்த நினைப்பு இருந்தால் தான் நாம் மீண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த புத்தகம் இருக்குது, முடிச்சாச்சு. எத்தனை 3வது பாகம் முடிச்சாச்சு. இதுலேருந்து ஒரு பாடலை சொல்லிக் கொடுத்த மாதிரி பாடுங்கன்னா பாட முடியுமா நம்மளால்? என்னாலேயே முடியாது. உங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுத்தனோ, உங்களுக்கு நான் பாடுறதுக்கு பயிற்சி கொடுத்த போலவே என்னால் பாட முடியுமான்னு முடியாது. ஒரு இடத்துலையாவது மாற்றம் வரும், சரிங்களா? அதுபோல் தொடர்ச்சியாக பாடுறவங்களுக்கே அந்த நிலை அப்படின்னா நம்ம கற்றுக்கிற நமக்கு அந்த அறிவு நல்ல முழுமையான முற்று பெறுகின்ற வரையில் பண்ண முடியுமானா நிச்சயமாக முடியாதுங்க, கண்டிப்பாக முடியாது. ஆனால் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வகுப்புலையும் அந்த பாடலை கேட்கும் பொழுது ஏதாவது ஒரு செய்தியை ஒரு இடத்துல சாமி உணர்த்துவார். எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு குறிப்பு நமக்காக சொல்லப்பட்டது போலவே இருக்கும். அந்த சொன்னார் பாருங்க, கங்காணி இல்லை என்று கள்ளம்பல செய்வார். நம்மளாம் அதில் தான் இருக்கிறோம். நம்மளை யார் பார்க்க போகிறாங்க? நம்மளை யார் கேட்க போகிறாங்க? திடீர்னு ஐயா ஒரு பாடல் பாடுங்க அப்போ தான் மார்க் போடுவோம் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க? ஒருத்தரும் தேர்ச்சி அடைய முடியாது, ஒருத்தரும் தேர்ச்சி அடைய முடியாது. அப்போ என்ன பண்ணுறாங்க? சாமி கருணையோடு நீ வகுப்புக்கு வரையா, வா, தொடர்ந்து வா, இந்த வகுப்பு தேர்வாகிட்டு அந்த சான்றிதழ் வைத்துக்கொள்ளுங்க, அடுத்த வகுப்புக்கு வாங்க என்று கூப்பிடுவது. இவர் கூப்பிடலைங்க, சாமி அவர் உள்ள நின்று உணர்த்துறார் நமக்கு. நீங்கள் வா, நீ இன்னும் கற்றுக்கல, நீ இன்னும் வந்து சேரு, தொடர்ந்து வாங்க என்று சாமி தான் நமக்கு உள்ள நின்று உணர்த்துறார். அப்படி தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். அதனால தான் நந்தியம் பெருமான் யாது ஒரு செயல் செய்தாலும் சிவச் செயல் என கொள்ளும் மாண்பு சாமிகிட்ட கேட்குறார். 16 வரங்கள் கேட்குறார். அதில் எதுவும் ஒன்று, யாது செயல் செய்தாலும் அது சிவச் செயல் என கொள்ளும் மாண்பு. என் செயலாவது யாதொன்றும் இல்லை, உன் செயலே என்று உணரப்பேற்றேன் அப்படின்னு இருந்தோம்னா வேலை முடிஞ்சது. இல்லை உனக்கு நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படின்னு இருந்தோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இன்னும் கடைநிலை தான் போய் கொண்டிருப்போம். எனவே இறைவனுடைய திருவடியை பற்றுவதற்கு சிவமடம் ஒரு வழிகாட்டி. அந்த வழியில் போனோம்னா இறைவன் திருவடியை பற்றி கொள்ளலாம் என்பதை கூறி இந்த அளவிலே இந்த 2 ஆண்டு தொகுப்பிலே வந்து கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் எல்லோருடைய திருவடிகளையும், அமைப்பாளர் ஐயா திருவடிகள், ஞானாசிரியர் பெருமானாருடைய திருவடி எல்லாரையும் வணங்கி, இந்த 2 ஆண்டுகளை ஏதேனும் என்னுடைய செய்திகளில் உங்கள் மனதை புண்படுத்தும் விதமாக ஏதாவது இருந்திருந்தால் அது என்னுடைய ஆணவ மனச்சார்பின் காரணமாக அமையப்பட்டது என்றும், ஏதேனும் நிறைவிருந்தால் எங்களை ஆற்றுப்படுத்திய அருட்குருநாதர் ஞானாசிரியருடைய திருவடிகளுக்கு சென்று சேர்வதாக சொல்லி அமைகின்றேன். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வர 3ஆம் தேதி சனிக்கிழமை ஆருத்ரா நடராஜர் அபிஷேகம் நம்ம மடத்தில் சிறப்பாக நடக்க இருக்கிறது. ஐயா தான் வந்து நடத்தி வைக்கிறார். போன ஆண்டு மாதிரி சிறப்பாக செய்ய வைப்பார். முதல் நாள் இரவே வந்துடுவாருன்னு நினைக்கிறேன். வந்தால் தான் நான், அதனால் ஐயா முதல் நாளே இரவு வந்துடுறாரு. அதனால் நம்ம அடியாருங்க எல்லாருமே குடும்பத்தோடு எல்லாருமே வந்து கலந்துங்க. காலையில் விடிகாலை 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும். அதனால் எல்லாருமே போன வருடம் வந்த மாதிரி எல்லாருமே வந்துடுங்க. வந்துடுவார் அப்படின்னா அப்போ நீ உறுதி சொல்லணும், ஐயா வந்துடுறான், அதுக்கு தான் அந்த கேள்வி. அதனால் ஐயா வந்துடுவார், அதெல்லாம் ஒன்றும்
இப்போ நம்ம இன்றைக்கி கூட நிறைவு விழாக்கு ஐயாவும் குடும்பத்தோடு வந்துருங்கண்ணா, ஐயாவும் குடும்பத்தோடு வந்துருங்கண்ணா, உங்களையும் அனைவர்கிட்ட குடும்பத்தோடு வந்துருந்தீங்க. ஆனால் சொன்னவங்க ஐயா ஆசிரியரும் ஓதுவாமூர்த்தி குடும்பத்தோடு வந்துட்டாங்க. இங்கே எத்தனை பேர் குடும்பத்தோடு வந்துக்கிறீங்க? எத்தனை பேர் எண்ணி விரல் விடலாம். ஐயா சொன்னால் ஐயாவும் குடும்பத்தோடு வந்துட்டார், ஐயாவும் குடும்பத்தோடு வந்தார். உங்களையும் சொன்னேன், ஐயா அடியாருங்க எல்லாருமே குடும்பத்தோடு வந்துருங்க இந்த நிறைவு விழாக்கு. எத்தனை பேர் குடும்பத்தோடு வந்திருக்கிறீங்க? ஒரு 10 பேர் கூட இல்லை. இப்படி அதனால் இனி வரும் காலத்துலேருந்து இந்த மாதிரி இருக்குன்னு இப்போ நான் நிறையா சொன்னார் ஐயா செய்தி. அவர் பேராசிரியரும் சொன்னார், இந்த சைவ திருமுறை வகுப்பில் சேருங்க பண்ணுங்க அப்படின்னு. எல்லாருமே நீங்களும் சேருங்க. நீங்கள் ஒருத்தர் ஐயா 5 பேர் சொன்னார், சரி அவர் வசதிக்கு 5 பேர் சொல்லிக்கிறாரு. நான் ஒருத்தருக்கு 1:1 அப்படி வந்தால் நம்ம அரங்கு நிறைஞ்சிரும். அதனால் அது வந்து ஒரு ஆன்மாவை வந்து கடை தேர்றதுக்கு நீங்கள் ஒரு கருவியாக இருக்கிறீங்க. அந்த அதுவும் ஒரு சிவப்புண்ணியம், அதுவும் உங்களை சாரும். அதனால் முயற்சி பண்ணி சீக்கிரம் சேர்த்தனோம்னா ஜனவரியில் நம்ம வகுப்பு ஆரம்பிச்சிடலாம். அடுத்தது வர 24ஆம் தேதி, ஜனவரி 24ஆம் தேதி சனிக்கிழமை நம்ம ஆதீனத்தில் பட்டமளிப்பு விழா திருமுறை மாணவர்களுக்கு. இதில் நிறையா பேர் வந்து கொஞ்சம் பேர் வந்து விடைத்தாலே கொடுக்கல. இருந்தாலும் பேராசிரியரும் நம்ம ஓதுவாமூர்த்தி சொன்னதற்கு இணங்க நாங்களே மார்க் போட்டு அனுப்பிச்சிட்டோம். மொத்தம் 181 பேர், 179 பேருக்கு மார்க் போட்டு அனுப்பிச்சாச்சு. ஆதீனத்துக்கு போய் சேர்ந்துருச்சு. விடைத்தாளோட மதிப்பெண் பட்டியல் போய் சேர்ந்துருச்சு. அது 2 பேர் வந்து சோபதம் அடைஞ்சிட்டாங்க. இந்த நேரத்தில் அவங்கள நினைவு கூறணும். 2 பேருமே ரொம்ப உரைப்பாக இருப்பாங்க, வகுப்புக்கு எந்த வழியிலும் மிஸ் பண்ண மாட்டாங்க. ஒன்று சுந்தரம்பள்ளி சுபாஷ் ஐயா, அவர் ரொம்ப உரைப்பாக இருப்பார். அவர் இறப்பதற்கு சோபானம் அடைப்பதற்கு ஒரு நாள் முன்னே கூட, அப்போ கோடை கால வகுப்பு 5 நாள், எப்படியாவது நான் போகணும் என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு ரொம்ப உரைப்பாக இருந்திருக்கிறாரு. ஆனால் அன்றைக்கி மறானாலே அவர் வந்து சோபானம் அடைஞ்சிட்டார். நமக்கு தெரியல, அன்றைக்கி கோடைக்கால வகுப்புனால தகவல் நமக்கு தெரியல. அதனால் போக முடிய சூழ்நிலை நமக்கு அமையலை. இதெல்லாம் மீண்டும் நான் போய் தனியாக முன்னமில்ல விசாரித்தேன். அவரும் நல்ல எந்த வகுப்பும் உடல்நிலை சரியில்லைனா கூட வந்து உட்காந்துருப்பார். அப்படியாப்பட்ட உரைப்பான ஐடியார். அவர் இந்த நேரத்தில் அவர் திருவடி ஆன்மா பெருமானுடைய திருவடி நிலை வரணும்னா. இன்னொரு சுகுணாமான்னு பேர், அவங்களும் வந்து வகுப்பு மிஸ் பண்ண மாட்டாங்க, ரொம்ப தவறாமல் வந்துடுவாங்க. அவங்க உடல்நிலை சரியில்லாமல் அடியன் போய் பார்த்துட்டு வந்தேன். அப்புறம் நடுவில் அவங்க சோபந்தம் அடைஞ்சிட்டாங்க. அவங்களுக்கும் நமக்கு சோபந்தம் அடைஞ்சி தெரியாது. அப்புறம் மதியத்துக்கு மேலே நம்ம போட்ட அந்த வகுப்புக்கு போட்ட கடிதம் வர ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளிக்கிழமை சோபந்தம் அடைகிறாங்க, நமக்கு ஞாயிற்றுக்கிழமை வகுப்பு. நான் கடிதம் போட்ட திங்கக்கிழமை அந்த கடிதத்தை பார்த்து அவங்களுக்கு யாரோ ஒரு ரிலேஷன் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அம்மா சோபந்தம் அடைஞ்சிட்டாங்கன்னு. சரி மதியத்துக்கு மேலே எனக்கு தகவல் தெரிஞ்சது, போய் பார்த்துட்டு வந்தேன். அதனால் அவங்க 2 பேர் தான் வந்து இன்றைக்கி வகுப்பில் வந்து இல்லை. மீதி 179 மாணவர்களுக்கும் அந்த அம்மாவுடைய ஆன்மாவும் நல்ல ஒரு பற்றுள்ள ஆன்மா, அதுவும் நல்ல சிவப்பற்றுள்ள ஆன்மா. அந்த இங்கே ஜார்ஜிப்பேட்டை. அதான் அந்த அம்மாவோட ஆன்மாவும் திருவடி நிலை இழப்பாருன்னு சொல்லி இது பண்ணிவிட்டு இந்த நேரத்தில் 179 பேருக்கும் மதிப்பெண் பட்டியல் போய்